தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தில்குமார் சாத்தன். தமிழர்கள் அனைவரும் தங்களுடைய வரலாற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழர்கள் தங்களுடைய வரலாற்றை கற்றுக்கொண்டால் இனம் ஒன்றாகலாம். இனம் ஒன்றானால் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்வது போல இலக்கை வென்றாகலாம். தன் வரலாறு தெரியாத இனம் வந்தவர்களை வாழ வைப்பார்கள். தன் வரலாறு தெரியாத இனம் வந்தவர்களால் ஆளப்படுவார்கள். தன் வரலாறு தெரியாத இனம் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளும். தன் வரலாறு தெரியாத இனம் தன் இனத்தையே உயர்வு தாழ்வு என்ற பேதம் பேசும். தன் வரலாறு தெரியாத இனம் தன்னைத்தானே சண்டையிட்டு கொள்ளும். தன் வரலாறு தெரியாத இனம் தன் இனத்தையே தன்னிலை மறந்து கொன்று குவிக்கும். தன் வரலாறு தெரியாத இனம் தன் இனம் வாழ்வதை கண்டு பொறாமை கொள்ளும். தன் வரலாறு தெரியாத இனம் தன் இனம் வீழ்வதையோ அழிவதையோ கண்டு கொள்ளாது. தன் வரலாறு தெரியாத இனம் தன்னுடைய சொந்த இனத்தையே அடிமை என்று எள்ளி நகைக்கும். தன் வரலாறு தெரியாத இனம் இடையில் வந்தவர்களுடைய வரலாற்றை தன் வரலாறு என்று எண்ணி தானும் அழிவதோடு தம் மக்களையும் அழிப்பர். தன் வரலாறு தெரியாத இனம் இடையில் வந்தவர்களை தம்மவர்கள் என்று நம்பி தாமும் கெடுவதோடு தம்மை சார்ந்தவர்களையும் கெடுப்பர். தன் வரலாறு தெரியாத இனம் சொந்த இனத்தோடு கூடி விளையாட மறுக்கும். தன் வரலாறு தெரியாத இனம் விளையாட்டில் கூட ஒற்றுமையாக இல்லாமல் எதிரியிடம் வீழ்ந்து தோற்பர். தன் வரலாறு தெரியாத இனம் தன் இனத்தோடு கூடி உரையாட மறுக்கும். தன் வரலாறு தெரியாத இனம் இடையில் வந்தவர்களால் கால ஓட்டத்தில் அடிமையாக்கப்படுவார்கள். தன் வரலாறு தெரியாதவன் தான் வீழ்வதோடு தன் இனத்தையும் வீழ்த்துவான். என்ன வியப்படா! தமிழர்கள் நமக்கு வரலாறா இல்லை? நம் முன்னோர்கள் நமக்கு நம் வரலாற்றை இலக்கியங்களாக படைத்து கொடுத்துள்ளனர். இறந்த பின்பும் மண்ணுக்குள் புதையுண்டு நம் வரலாற்றை அழியாது காத்து நிற்கின்றனர். நம் முன்னோர்கள் விண்ணை முட்டும் கோபுரம் கொண்ட கோவில்களை கட்டி நம் வரலாற்றை தக்க வைத்துள்ளனர். நம் தமிழன் ஒரிசா பாலுவோ கடலில் மூழ்கிய நம் தமிழர் வரலாற்றை கடலில் மூழ்கி முத்து குளித்து சிற்பிக்குள் இருக்கும் மங்காத முத்துக்களைப் போல நமக்கு வாரி வழங்கியுள்ளார். தமிழர்கள் நம் பண்பாடு, கலாச்சாரம், வாழ்வியல், வழிபாடு, வீரம், விளையாட்டு, கலை, அறிவியல், வானிலை, இலக்கணம், இலக்கியம், மருத்துவம், இசை அனைத்தும் உலகம் வியக்கும் வரலாறே. நாம் நம் வரலாறு தெரியாது இனியும் இழிவாக வாழோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்வது போல இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். மீண்டும் அடுத்த பதிவில் நம் வரலாற்றை எளிதாக கற்றுக்கொள்ள வசதியாக நம்முடைய முன்னோர்கள் காலத்தை எவ்வாறு கணக்கிட்டனர், அதாவது கிபின்னா என்ன, கிமுன்னா என்ன, இங்கிலீஷில் காமன் எரானா என்ன, பிஃபோர் த காமன் எரானா என்ன அப்படின்றத தெளிவாக கற்றுக்கொள்ளலாம்.